எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் அம்மா பேசுகிறேன். நான் ஒரு 31 வீடியோ போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் மக்கள் எல்லாரும் அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. மீண்டும் வரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் அந்த பாட்டு எப்படி நான் செலக்ட் பண்ணேன், எனக்கு ஒரு பாடணுங்கிற ஆசை எப்படி வந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். 9 வயசுலேயே பாடியிருக்கேன் மேடை ஏறி. நான் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது 9 வயசில் பாடினது எப்படின்னா, இது பெரிய அது என்னது பெரிய கச்சேரி அந்த மாதிரி இந்த கச்சேரிகள்லாம் கிடையாது. மேடை சங்கீதம் மாதிரி அந்த மாதிரியெல்லாம் பாடலை. அந்த காலத்தில் மீட்டிங் போடுவாங்க, கட்சி மீட்டிங் போடுவாங்க. மீட்டிங் முடியவும் ஒரு இன்னிசை குழு அப்படின்னு சொல்லி, ஆமாம், இன்னிசை குழுன்னு போட்டு ஒரு குழு மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் என்னென்னா, கட்சி மீட்டிங்கில் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, இந்த 2 தான் நான் சின்ன பிள்ளையா இருக்கையிலேருந்து இந்த 2 கட்சி தான் நான் பார்த்துருக்குறேன். அப்போ எங்கள் அண்ணன் கம்யூனிஸ்ட் கட்சி மெம்பர். அப்போது இந்த இன்னிசை குழு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஆண்களாக வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. வாத்தியார் பாடுவார், ஹார்மோனியம் இந்த மாதிரி தபேலா அந்த மாதிரிலாம் இருந்து பாடுவார். அப்போ எங்கள் அண்ணனுக்கு ஃப்ரெண்டு அவங்க எல்லாருமே ஒரே கட்சிக்காரவங்க தானே. அப்போ எங்கள் வீட்டில் தான் அவங்க இது பாடுறதுக்கு போகிற நேரம் பூரா மொதல் நாள் அல்லது காலையில் எங்கள் வீட்டில் தான் ஒத்திகை பார்ப்பாங்க. ஒத்திகைனா இப்போ அது ரிஹர்ஸ் பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒத்திகை பார்ப்பாங்க. அப்படி அந்த இதெல்லாம் பார்த்துட்டு டீ குடிக்க போயிடுவாங்க. அதை ஹார்மோனியப்பட்டி போடுற அண்ணன் தங்கராஜ் அண்ணன், கற்பையா அண்ணன், நடராஜ் அண்ணன், டோல் வாசிக்கிறது நடராஜ் அண்ணன், இப்படி அவங்கெல்லாம் டீ குடிக்க போயிடுவாங்க, எங்கள் அண்ணன் எல்லோரும். அப்போ நான் அந்த ஹார்மோனி பெட்டியில் நைஸாக இது வாசித்து பார்ப்பேன். பயத்தோடு வச்சுட்டு அப்படியே இந்த கையில் அப்படியே ஆட்டிக்கிட்டு வாசித்து பார்ப்பேன். அதில் என்ன வரும்னா, ஒரு பெல்லை வைக்கேன், ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னு பயந்துருவேன். அப்புறம் ஒரு சமயம் அந்த அண்ணன் வாசிக்கையில் பார்த்துருக்கேன். சும்மா அவங்க சாரி கம பத நீசா அப்படின்னு அந்த அண்ணன் அந்த கட்டையை அமுக்கி பாடும்போது பார்த்துருக்குறேன். அதே மாதிரி நம்மளும் போட்டால் என்ன அப்படின்னுட்டு நினச்சி 9 வயசு தான் இருக்கும். 9 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும் கச்சேரி பண்ணேன், 2 வருஷம்தான். அப்போ நானும் அதை அமுக்கி பார்த்தேன். சாரி கம பத நீசா அப்படி அந்த அண்ணன் சொல்லுவோம். அந்த காசி அந்த தங்கராசனை சொல்லுவாங்க. 7 சுரந்தான் எல்லா பாட்டுக்கும். அது அடிவாரம், அஸ்துவாரம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ நான் அதை அப்படியே ஹார்மோனியத்தில் போட்டு பார்த்தேன். அப்படியா அப்படின்னு. அப்புறம் வாயில் சொல்லி பார்த்தேன். சாரி கம பத நீசா அப்படின்னு வாயில் சொல்லி பார்த்தேன். அப்புறம் சனி தப மகரீசா சரி கம பதனிசா சனி தப்ப மகரசா அப்படின்னு நானே வேகமாக சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துக்கு அவங்க டீ குடிக்க போனவங்க வந்துட்டாங்க. வரவும், ஆஹா நல்லா பாடுதே சமூகம், தங்கச்சி சூப்பராக பாடுதுன்னுட்டு எல்லோரும் சேர்ந்து என்னைய பாட ஆரம்பிச்சிட்டாங்க கட்சி பாட்டில். அப்போ கட்சி பாட்டுனா எப்படி, இந்த வார்த்தைகள்லாம் ஒரு கட்சியை தாக்கி ஒரு கட்சியை உயர்த்தி அப்படி கட்சி பாடல். மெட்டு சினிமா மெட்டில் தான் இருக்கும். அப்போ பாடும்போது பாடிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அப்பாவுக்கெல்லாம் தெரியாது. எங்கள் அப்பாவுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைய படிக்கவே போக விட மாட்டாங்க. அந்த காலத்தில் யாருமே எங்கள் வீட்டில் படிக்கலை. என்னை மட்டும்தான் எங்கள் அண்ணன் படிக்க வச்சிச்சு. அது 5 முடிச்சு 6 வரைக்கும் 6 தொடக்கத்துலேயே நின்னாச்சு. அது என்னமோ எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு கண்ணை திறந்து விட்ட மாதிரி. எங்கள் சின்னண்ணே பொம்பளை பிள்ளையெல்லாம் முடங்கி கிடக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னுட்டு ஸ்கூலில் சேர்த்து விட்டு எங்கள் அண்ணன் தான் கொண்டு போய் இறக்கிட்டு வரும். எங்கள் அண்ணன் தான் சைக்கிளில் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வரும். அப்படி எங்கள் அண்ணன் எனக்கு கண் திறந்து வச்சு பாடத்துக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்த எங்கள் அண்ணன் இல்லை. எங்கள் அண்ணனை நான் இப்போ தெய்வமாக நினைக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு பாட வச்சாங்க. நான் பாடினேன். ஏதோ சொல்கிறாங்க பாடினேன். எனக்கெல்லாம் ரசித்து அதில் என்ன இருக்குது, கருத்து என்ன இருக்குலாம் தெரியாது. அந்த அவங்க சொன்ன மாதிரி பாடுவேன், மேடையில் ஏறி பாடுவேன். அப்படியே ஒரு 2 வருஷம் கொஞ்சம் மேடைகளில் பாடியிருக்கிறேன், மதுரையை சுற்றி வட்டாரத்தில். ஒரே ஒரு சமயம் விருதுநகரில் ஒரு கச்சேரி நடந்துச்சு. அப்போது மீட்டிங்கு அது பெரிய பெரிய தலைவர்கள், அம்மா கேபி ஜானகி அம்மா மதுரையில் இருக்காங்க. கட்சி ஆஃபீஸில் எப்போதும் அவங்க முழு நேர ஊழியர்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா கேபி ஜானகி அம்மா, ஐயா அவங்க கேடிகே தங்கமணி ஐயா, அப்புறம் வந்து பி ராமூர்த்தி ஐயா, இவங்களாம் பெரிய பெரிய தலைவர்கள் வந்து பேசுவாங்க, மீட்டிங் போடுவாங்க. அவங்கெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் எண்ணிசை குழுன்னு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பாடுவோம், அவ்வளோதான். மிஞ்சி போனால் ஒரு 7 பாட்டு 8 பாட்டு அவ்வளோதான் பாடுவோம். அப்படி விருதுநகரில் ஒரு நாள் கூட்டம் போட்டிருக்காங்க. நாங்கள் பாடுறதுக்கு நாங்களும் எங்கள் குழுவும் போயிருந்தது. போயிருந்தால் எங்கள் அண்ணன், எங்கள் பெரியம்மா மகனே அண்ணன், என் கூட பிறந்த அண்ணன் எல்லோரும் அந்த குழுவெல்லாம் சேர்ந்து வருவாங்க. என்னை தனியாக எங்கேயும் விட மாட்டாங்க. அவங்களுக்கு தானே மெயின் கட்சிக்கு, அவங்களுக்கு அவ்வளவு வேலை பார்ப்பாங்க எங்கள் அண்ணெல்லாம். அப்போ போயிருக்கும்போது மேடை எங்கே போட்டிருக்காங்க, அந்த ரவுண்டானா. அது எந்த ரவுண்டானா, நம்ம ஐயா காமராஜ் ஐயா வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் ரவுண்டானா. எல்லா மீட்டிங்கும் அங்கே தான் போடுவாங்க போல். அங்கே ஸ்டேஜ் போட்டிருக்காங்க, போட்டு பாடுறாங்க. மீட்டிங் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் மீட்டிங் முடிச்சுட்டு தலைவர்கள்லாம் போகிறவங்க போயிட்டாங்க வீட்டுகளுக்கு. அப்புறம் கேபி ஜானகியம்மா எப்பயுமே மதுரைங்கிறனால அவங்க எல்லோரும் ஒரே காரில் தான் வருவோம். அவங்க அம்மா மட்டும் மேடையில் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. பாட சொன்னாங்க. பாட்டை சொல்கிறது எனக்கு அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பாடுறது. இதுக்கு என்ன இடையிலன்னா, நாங்கள் மத்தியானமே போயிட்டோம். நாங்கள் தங்குறதுக்கு ஒரு ரூம் போட்டிருப்பாங்க. அந்த ரூமில் ஒத்திகை பார்த்தோம். ஒத்திகை பார்க்கும்போது ஏதோ ஐயாவை தாக்கி ஏதோ பாடியிருப்பாங்க போல். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தானே இப்படி, எதிர்கட்சிகள் இப்படி தானே பாடுவது இது பண்ணுவாங்க. அப்போது அந்த வார்த்தைகள் வந்து ஒரு வரி வந்து எனக்கே இன்னமும் ஞாபகம் இல்லை. அந்த வார்த்தை வந்து ஐயாவை தாக்கி ஒரே ஒரு வரி, ஒரு லைன் போட்டிருப்பாங்க போல். அப்போ எங்கள் அண்ணன் சொல்லிச்சு அந்த கருப்பை அண்ணங்கிட்ட, கருப்பையா பொம்பளை பிள்ளை தங்கச்சி இந்த மேடையில் பாடிச்சோன்னா ஐயா விட்டு வாசல்லையே நம்ம ஸ்டேஜ் போட்டிருக்காங்க, அதனால் அந்த பாட்டை பாட வேண்டாம், அந்த வரியை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சரி அப்படின்னுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதில் வந்து இந்த போட்டு கொடுத்துட்டாங்க, லைன் போட்டு. அதுக்கு மேலே வேறு வரி, ஏன்னா இல்லைன்னா அந்த தொடர்ச்சியாக பாட்டு வர்றதில்ல, அதுக்கு மேலே வேறு வரியை போட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. அப்போ சரின்னு மேடையில் உட்காந்து எல்லாம் வரிசையாக பாடிட்டு வரோம். 4 பாட்டு 5 பாட்டு பாடியாச்சு. அடுத்த பாட்டு இந்த பாட்டு வருது, பாடிட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த பிள்ளை அதை பாடிடுமோ என்னமோ இப்படி அவங்களும் மறந்துட்டாங்க. அவங்க இண்டு போட்டதை மறந்துட்டாங்க. அப்புறம் பாடிட்டு வரும்போது நான் ஃப்ளோரில் ஐயா தாக்கின எழுத்தையும் சேர்த்து பாடிட்டேன். பாடி அடுத்த செகண்டு விழுந்துச்சு சர மாதிரியா கல். அது மேடையில் விழுந்துச்சுன்னா நான் சுள்ளுன்னு உக்காந்துருக்குறேன். எனக்கு மைக்குக்கு நேர் கூட, மைக்கு கூட கம்மியாக தான் கீழே இருக்கும். மைக்கில் அந்த கல் பட்டு மைக் வந்து மேலே அடிச்சு. அப்படியே எங்கள் அண்ணன் அப்படியே கோழி குஞ்சு அமுக்கின மாதிரி அமுக்கிட்டு கொண்டு காரில் போட்டுருச்சு. பட் அவ்வளோதான் கூட்டம். பாட்டன்னா கூட்டம்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் துண்டக்கான துணியான்னுட்டு அவங்க வாட்டில் போயிட்டு மதுரைக்கு வந்து சேர்ந்தோம். அப்படி சேர்ந்துருக்க நேரத்தில் தான் அப்போ தான் எங்கள் மண்டனம் இந்த மாதிரி இந்த இடத்துல நல்லாவே புடச்சிருச்சு. அப்போது எங்கள் ஐயாவுக்கு தெரியாது. காலையில் எங்கள் அண்ணன் நசுக்கிடாமல் வந்து எங்கள் அம்மா ஓரத்தில் எங்கள் அம்மா கூப்பிட்டு படுக்க வச்சுருச்சு. என்னை படுக்க வச்சுட்டு எங்கள் அண்ணன் அவங்களோட அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் படுக்க போயிடுச்சு. இந்த குழுவில் இருக்கிறவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களோட. நான் காலையில் எழுந்திரிச்சு எனக்கு வலிக்குது, தாங்க முடியல. முன்னுட்டு வலிக்குதுன்றேன். அப்போ எங்கள் ஐயா, நான் கடைசி பிள்ளை எங்கள் வீட்டில், எங்கள் ஐயா மேலே ரொம்ப பிரியமாக செல்லமாக இருப்பாங்க. அப்போது வந்து வலிக்குது என்ன ஆச்சு, கீழே விழுந்துட்டியா பாண்டி இப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அண்ணன் எங்கள் பாட்டு கச்சேரி கூட்டிகிட்டு போய் மைக்கில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு. கல்லில் அடித்தது மைக் வந்து என் மேலே மோதிருச்சு, அடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஐயோ இதுக்கு தானே நான் சொன்னேன், அவன் சொன்னால் கேட்குறானா, பொம்பளை பிள்ளைய கூட்டிகிட்டு போய் இப்படி மண்டவடையை வச்சுட்டு வந்துருக்கானே, எங்கே அப்படின்னு தேடினாங்க. அப்புறம் எங்கள் அம்மா அதை சமாளிச்சிருச்சு. எப்படி சமாளிச்சிருச்சுன்னா, இங்கே அதோட சாமி போதும் அப்படின்னு எங்கள் அண்ணன் பாட்டு கச்சேரின்னு சொன்னாலே அழுதுருவேன், மண்டை உடஞ்சிரும் அப்படின்னுட்டு. அதோட அந்த 9 வயசுலேருந்து 11 வயசுல அந்த பாட்டு கச்சேரிக்கு முழுக்க போட்டுட்டேன்.
அந்த ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இந்த பாட்டு வைப்போம் அப்படின்னுட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இதுக்கு மேலே சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அது படத்தில் நடித்தது. இந்த சார் நம்ம மாரிமுத்து சார் நானும் நடிச்சிருந்தேன். இல்லை, எனக்கு எனக்கு அவர் மகனாக நடிச்சிருந்தார் இல்லையா, அந்த படம் விரைவில் வரும்னு நினைக்கிறேன். எல்லோரும் பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்கும். அம்மா அதில் நல்ல டயலாக் பேசுவேன், பாருங்கள். இதோட நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அம்மாவுக்கு ஆதரவு கொடுங்க என்று மீண்டும் ஒரு வணக்கம் போடுகிறேன்.